Hi, hello, this is StaffCA 360. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ ஜான்வரி மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல வந்து கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் டேஸ் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு போன ஜான்வரி மந்தோடது அஸ் அ வீடியோவா நம்ம பார்த்தோம். இந்த பிப்ரவரி மந்தோட அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிப்ரவரி 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே. ஓகேவா? ஸோ பிப்ரவரி 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் பிப்ரவரி 2 என்ன சொல்லுதுன்னா வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ வந்து கோஸ்ட் கார்டு நம்மளுக்கு தெரியும், அந்த கடல்ல வந்து பாதுகாக்கக்கூடிய அவர்கள் தான் வந்து கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான டே. இந்த வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் ஆன் வெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சார் கன்வென்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ 1971 பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈரான்ல இருக்கக்கூடிய சிட்டி. ஓகேவா? ஸோ அங்கதான் இந்த வெட்லேண்ட் கன்வென்ஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும். அங்க இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் என்டேஞ்சர் எக்ஸ்டிங்க்ட் லிஸ்ட்டுக்கு போகுது, அதனால அதை பாதுகாக்கணும், கன்சர்வ் பண்ணணும். இந்த நீர்நிலைகள் எல்லாம் கன்சர்வ் பண்ணணும், வெட்லேண்ட்ஸ் எல்லாம் கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான். ஸோ இந்த ராம்சார் கன்வென்ஷன் வந்து 1971 தொடங்கப்பட்டது அந்த அமைப்பு. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு வெட்லேண்ட்ஸ் டே எப்ப இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிப்ரவரி 2 1972 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்றோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பிப்ரவரி 4 பாத்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே. சரியா? வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக யூஎன் செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு அவேர்னஸ் டேயா தான் நம்ம பாக்குறோம். சரியா? ஸோ வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது இட்ஸ் அவேர்னஸ் டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி 6 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு என்னென்ன டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ வந்து பெண் உறுப்பு சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டேயா, ஒரு அவேர்னஸ் டேயா தான் வந்துட்டு இந்த பிப்ரவரி 6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10 வந்து வேர்ல்டு பல்சஸ் டே. ஓகேவா? ஸோ பல்சஸ் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பிப்ரவரி 11 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஓகேவா? ஸோ வேற வேற நிறைய விதமான வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய உமன் அண்ட் கேர்ள்ஸுக்கான ஒரு டே, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் பிப்ரவரி 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பிப்ரவரி 13 பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? வேர்ல்ட் ரேடியோ டே இன்னைக்கு பிப்ரவரி 13. அண்ட் பிப்ரவரி 20 பாத்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சரியா? சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான ஒரு டே, வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு பிப்ரவரி 20. நெக்ஸ்ட் பிப்ரவரி 21 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. சரியா? இருக்கக்கூடிய மதர் லாங்குவேஜ், இப்ப நம்ம தமிழ் பேசுறோம்னா நமக்கு வந்து மதர் லாங்குவேஜ் வந்து மதர் டங் என்னது? நம்மளுடைய தமிழ். ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தாய்மொழிகளுக்கான ஒரு தினமா வந்துட்டு மதர் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பிப்ரவரி 22 என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நம்மளோட ஏர்லி ஸ்டேஜஸ் வந்து எவ்வளவு டிசிப்ளின்டா எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. ஓகேவா? சோ அதுக்கான ஒரு டே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கவுட் டே பிப்ரவரி 22. ஓகேவா? சரி. பிப்ரவரி 27 பாத்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு என்ஜிஓ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கக்கூடிய என்ஜிஓஸோட டே தான் வந்துட்டு பிப்ரவரி 27. பிப்ரவரி 28 பாத்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ 1928 ராமன் எஃபெக்டை வந்து இன்வென்ட் பண்ணுவாரு சர் சி.வி. ராமன். ஸோ அந்த டே தான் வந்து நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் பிப்ரவரி பாத்தீங்கன்னா ரேர் டிசீஸ் டே. சரியா? டிசீஸ்லயே வந்து இட்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப கம்யூனிகபிள்
அப்புறம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப ரேர் டிசீசஸ் வந்து அது ஒரு தனி கேஸ். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா வந்துட்டு சில டிசீஸ் வந்துட்டு வரும். சரியா? ஸோ இப்போ கூட ஹண்டா வைரஸ்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி வந்து ரேரா எப்பயாச்சும் திடீர்னு வந்து ஒரு டிசீஸ் வர்றது அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கான ஒரு நாள் வந்து லாஸ்ட் டே ஆஃப் தி பிப்ரவரி செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சரி. இட்ஸ் அவேர்னஸ் டே. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ 2026ல பிப்ரவரி டேஸ் இம்பார்ட்டன்ட் டேஸோட தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிப்ரவரி இந்தியன் கோஸ்ட் காட் டே பார்க்குறோம். ஸோ அதோட தீம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்க்கான தீம் வந்துட்டு செக்யூர் கோஸ்ட் ப்ராஸ்பரஸ் இந்தியா. ஓகேவா? என்ன சொல்லுதுன்னா செக்யூர் கோஸ்ட் ப்ராஸ்பரஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் செகண்ட் பிப்ரவரி வந்து வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. வெட்லாண்ட்ஸ் டேயோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். அதோட தீம் இந்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிடேஜ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 4th வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபெட்டர்னிட்டி. ஸோ ஃபெட்டர்னிட்டினா என்னன்னா வந்து சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சகோதரத்துவத்துடன் நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டே தான் வந்து பிப்ரவரி 4th. ஸோ அதுக்கான ஒரு தீம் இந்த இயருக்கு என்னன்னா டயலாக் ஓவர் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம், டயலாக் ஓவர் டிவிஷன். நெக்ஸ்ட் அதே பிப்ரவரி 4th பாத்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யுனைடெட் பை யூனிக். சரியா? யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6th இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு என்ன தீம் இந்த வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து டுவர்ட் 2030 no end to FGM without sustained commitment and investment அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஓகே, 9th பிப்ரவரி செகண்ட் மண்டே இன்டர்நேஷனல் எபிலெப்சி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எபிலெப்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சீசர் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்படின்னா வந்து நியூராலஜிக்கல் டிசார்டர்னு சொல்லலாம். நர்வ்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வலிப்பு இப்படிலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் எபிலெப்சி. ஸோ அது ஜஸ்ட் நியூராலஜிக்கல் டிசார்டர் தான், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு அவேர்னஸ் டே தான் இது. டேர்னிங் ஸ்டோரிஸ் இன்டு ஆக்ஷன். ஓகேவா? ஸோ அதே வந்து பர்பிள் டே ஃபார் எபிலெப்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்ச் 27 அந்த டேல கூட வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பர்பிள் கலர் அழிஞ்சு இந்த எபிலெப்சி வந்து ஜஸ்ட் நியூராலஜிக்கல் டிசார்டர் தான், அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டேயை வந்துட்டு அப்சர்வ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிப்ரவரி 10 பாத்தீங்கன்னா வேர்ல்டு பல்சஸ் டே அப்படின்னு சொல்றோம். ஸோ பல்சஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தான் தீம், ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 10th பிப்ரவரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டே நேஷனல் டிவார்மிங் டே இந்தியா, வார்ம் ஃப்ரீ இந்தியா. சரியா? வார்ம் ஃப்ரீ, இந்த குடல் புழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து அங்கன்வாடிஸ் அண்ட் ஆல்சோ வந்து பிஹெச் சென்டர்ஸ்ல எல்லாம் என்ன கொடுப்பாங்கன்னா சில டேப்லெட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது பேதி மாத்திரை இந்த டைப் ஆஃப் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த குடல் புழுக்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்துட்டு டிவார்மிங் டே அதோட அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் டிவார்மிங் டே 10th பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 11th பிப்ரவரி இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். சரியா? சினர்ஜிசிங் ஏஐ சோஷியல் சயின்ஸ் ஸ்டெம் அண்ட் ஃபினான்ஸ் பில்டிங் இன்க்ளூசிவ் ஃபியூச்சர் ஃபார் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த பிப்ரவரி 11th உடைய தீம். எனது இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். நெக்ஸ்ட் பிப்ரவரி 12 வந்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிளஸ்டர்ஸ் ஆஸ் growth engine மேக்சிமைசிங் ப்ரொடக்டிவிட்டி இன் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இயர்க்கான தீம். நெக்ஸ்ட் 13th பிப்ரவரி வேர்ல்டு ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரேடியோ டே என்னது? 13th பிப்ரவரி. ஸோ ரேடியோ அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வருஷத்துக்குடைய தீம். ஓகே, நெக்ஸ்ட் 20th பிப்ரவரி வந்து வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அதோட தீம் என்னது? எம்பவரிங் இன்க்ளூஷன் பிரிட்ஜிங் கேப்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வருஷத்துக்கான
தீம். ஓகே, நெக்ஸ்ட் 21st February என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. அதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். சரியா, மல்டிலிங்குவல் எஜுகேஷன், யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 21st February இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. ஓகே, நெக்ஸ்ட் 22nd Februaryயோட வேர்ல்டு திங்கிங் டே. சரியா, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டா திங்க் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 22nd ஓகேவா February. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியதான் திங். 24th வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. சரியா, 1944ல இந்த எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் சால்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1944ல கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி இப்படி பாத்தீங்க, கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் வேற கஸ்டம்ஸ் வேற. ஸோ கஸ்டம்ஸ் என்னன்னா வந்துட்டு இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ வேற இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு திங்ஸ் வந்துட்டு வருது, இம்போர்ட் பண்றோம்னா அப்போ வந்துட்டு அந்த திங்ஸ் மேல நம்ம போடக்கூடிய டாக்ஸஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல வரும். ஸோ இது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான், பட் கஸ்டம்ஸ்ல வரும். இப்போ வந்து அது இல்லாம இப்போ எக்ஸைஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து உள்நாட்டிலே நம்ம டொமஸ்டிக்கலி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றோம், ப்ரொடக்டிவிட்டி பண்றோம்ல, ப்ரொடக்ஷன். ஸோ அது மேல போடக்கூடிய டாக்ஸஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இதுக்கான டே February 24. ஸோ அந்த தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்டகிரேஷன் ஃபார் டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி. 27th February வேர்ல்டு NGO டே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ரீஸ்டோரிங் டிக்னிட்டி த்ரூ இன்க்ளூஷன். சரியா, ஸோ அதான் NGO டே. அடுத்து February 28 பாத்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே. ஸோ இந்த இயர்க்கான தீம் உமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சயின்ஸ் டே எல்லாம் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. அண்ட் உமன் இன் சயின்ஸுங்கும் போது அது இம்பார்ட்டண்டா கேட்க வாய்ப்பு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் February அப்படின்னு சொல்றப்ப ரேர் டிசீஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. மோர் தென் யூ கேன் இமேஜின் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த இயர்க்கான தீம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், frequently asked previous year questions, MCQs பார்த்துடலாம். ஸோ வேர்ல்ட் வெட்லேண்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ பார்த்தோம் February 2nd. ஓகேவா, ஸோ February 2nd தான் வந்துட்டு வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, வெட்டுனா ரெண்டு துண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. February 2. சரியா, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ 2026ஓட தீம்னு நம்ம சொல்லிட்டு பாக்குறப்ப அதையும் நீங்க வந்து சில கோட் வச்சுதான் நீங்க வந்து அந்த தீமை வந்து நம்ம அதோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இதை நான் எடுத்து இந்த டேஸ்க்கு இந்த தீம்னு நான் சொல்லிடுறேன். நீங்க சில இதுக்கான க்ளூவையும் நான் சொல்றேன், சில இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு கேன்சர் டே செலிப்ரேட்டட் ஆன் எப்பன்னு பாத்தீங்கன்னா வந்து February 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, அப்படியே வந்துட்டு செல்ஸ், டியூமர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1த்துல இருந்து 4 அப்படியே வந்து அதிகமாயிட்டே பரவி போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ February 4 வந்துட்டு வேர்ல்டு கேன்சர் டே. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபெர்டிலிட்டி இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது February 4. சரியா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டர்னிட்டி, ஹியூமன் ஃபேட்டர்னிட்டி, நாங்க 4 பேர் நண்பர்களா இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து February 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நேஷனல் டிவார்மிங் டே இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் February 10. ஓகேவா, ஸோ February 10 வந்து டிவார்மிங் டே. சரியா, ஒரு ஃபுல் நம்பர், ஸோ வந்து ஒரு டேப்லெட் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து அது வந்து டிவார்மிங் அப்பதான் பண்ண முடியும். ஸோ February 10. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் என்னன்னு பாத்தீங்கன்னா February 11 அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ February 11 தான் என்னது உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வேர்ல்டு யுனானி டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் February 11 சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ யுனானி டே அண்ட் ஆல்சோ உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே பாத்தீங்கன்னா February 11 அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ யுனானி ஆயுஷ்ல தான் யுனானி வரும். சரி, ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலதான் யுனானி அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஸோ இந்த யுனானி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த டே அப்படின்னா February 11 இந்த விதமான ஒரு மெடிசன்ஸ் இதையும் வந்து ப்ரொமோட் பண்ணோம், அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே தான் வந்துட்டு இந்த யுனானி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி. நெக்ஸ்ட் நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் பாத்தீங்கன்னா வந்து
February 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே வந்துட்டு February 12. ஓகேவா? ஒரு டசன் தயாரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க February 12. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் வேர்ல்டு ரேடியோ டே. ரேடியோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு February 13. சரியா? February 13 தான் வந்துட்டு வேர்ல்டு ரேடியோ டே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் எபிலப்சி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் வந்து செகண்ட் மண்டே ஆஃப் February. சரியா? செகண்ட் மண்டே ஆஃப் February என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எபிலப்சி டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு February 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சைல்ட்ஹுட் கேன்சர் டே வந்துட்டு February 15. ஓகேவா? சரி ஸோ கேன்சர் டே வந்து வேர்ல்டு கேன்சர் டே February 4th நம்ம பார்த்தோம். சைல்ட்ஹுட் கேன்சர் டே அப்படின்னு சொல்லக்கூடியது February 15. சரியா? சரி 4 + 1 5 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்குலின் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். பேங்குலின் அப்படின்னு சொன்னா எறும்பு தீனி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேங்குலினை நிறைய வந்து கடத்துறாங்க, நிறைய அதோட ஸ்கேல்ஸ்க்காகலாம் நிறைய கடத்துறாங்க, நிறைய இதெல்லாம் நடக்குது. சரியா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதோட அவேர்னஸா வந்துட்டு அந்த இனம் அழிஞ்சிடக்கூடாதுல, அதுக்கான ஒரு அவேர்னஸ் டேயா தான் இந்த பேங்குலின் டே அப்படின்னு சொல்லக்கூடியது 3rd Saturday ஆஃப் February. சரியா? 3rd Saturday ஆஃப் February வேர்ல்டு பேங்குலின் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் World Day of Social Justice is observed on February 20. சரியா? February 20 தான் வந்துட்டு World Day of Social Justice. Okay. Next. International Mother Language Day is celebrated on. Mother Language கான day என்னது? 21. சரியா? February 21 Mother Language Day. சரியா? World Thinking Day is observed on வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா February 22. நான் சொன்னேன் டபுளா திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது 22 வேர்ல்டு திங்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 21 வயசானவனு தான் தாய்மொழியோட அருமை புரியும், அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. February 21st. ஓகே நெக்ஸ்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்பன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு February 24 தான் வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. நெக்ஸ்ட் வேர்ல்டு என்ஜிஓ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்பன்னு பாத்தீங்கன்னா February 27 தான் வந்துட்டு வேர்ல்டு என்ஜிஓ டே. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் நேஷனல் சயின்ஸ் டே இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்பன்னு பாத்தீங்கன்னா February 28. ஓகேவா? February 28 சர்.சி.வி. ராமனுடைய அந்த ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1928ல கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான ஒரு டே. ஓகே நெக்ஸ்ட் Rare Disease Day is observed on last day of the February. Last day of the February leap year 28-29. So there will be the change. But வந்து last day of February வந்துட்டு கண்டிப்பா வந்து Rare Disease Day வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே so last question என்னன்னு பாத்தீங்கன்னா which February important day is based on the discovery of the Raman effect அப்படின்னா National Science Day அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே சரி சரி ஸோ February மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அந்த டே அண்ட் ஆல்சோ அந்த தீமை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த இயர்க்கான தீம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் ஓவர் இயர்ஸ் வந்துட்டு இயர்ஸ்க்கு வந்துட்டு வேறு வேறு தீம்ஸ் இருந்தாலும் இந்த இயர் நம்ம பார்க்குறப்ப இந்த தீம்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் Februaryக்குங்கும் போது அந்த டே வந்து கம்ப்ளீட்டாக அதே தான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. பட் இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கப்பட்ட டேஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இன்னைக்கான February மந்த் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.